ஹலோ ஸ்கீசஸ் வால் தலைவன் தலைவிங்கிற படம் வந்துச்சு. பார்த்தாச்சு, என்ஜாய் பண்ணிச்சு, ரிவ்யூ ரெண்டும் போட்டாச்சு. பார்க்கலாம் முதல்ல வீடியோ போய் பாருங்கள். அடுத்தது இந்த செக்மெண்ட் என்னென்னா சோஷியல் மீடியா கலவரங்கள். படத்தை இன்ஸ்டாகிராம், எக்ஸ், ரெடிட்னு என்னமா போட்டு அலசி ஆறாங்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் எங்கே போகலாம்? இன்ஸ்டாகிராம். தலைவன் தலைவி ஒய் வித் டபுள் ஐ. First half is completely fun-filled. Director Paniraj is back once again with his signature family trend. Okay. But this time with more focus on love and fun. Okay. Just the Buddha Nitya Menon elevate the humor to the max with their performances. Okay. Potala Taye Agasa Veeram visuals are well choreographed and the interval block ends on an interesting note. Okay. அடுத்தது மை மைண்ட் ஆஃப்டர் வாட்சிங் தலைவன் தலைவி கல்யாணம் பண்ணலாம் போலயே. ஆடா பாவிங்களா, ஆசை மட்டும் தான் ஒரு முடியும், வேறு எதுவும் கிடைக்காது. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் மொரட்டு ஃபன்னு, செகண்ட் ஆஃப் அதுக்கு மேலே எவ்வா தலைவன் தலைவி சம்மர் ரெஸ்பான்ஸா. அடுத்தது அக்கார்டிங் டு த லேட்டஸ்ட் சர்வே, கேர்ள்ஸ் ஃபால் இன் லவ் வித் பாய்ஸ் ஹூ நோ ஹவு டு குக்கா. ரைட்டு. 30 year old மீ கல்யாணம் பண்ணியிருந்தா படம் பயங்கரமாக ரிலேட் ஆகியிருக்கும். மிஸ் பண்ணிட்டோமே. ஆடா பாவிங்களா. ஏன்னடே அவனுக்கு என்னென்ன பிரச்சனை, உனக்கு என்னடா பிரச்சனைங்க. அடுத்தது ஆல் கப்புள்ஸ் ஹூ ஆர் மேரிட், பிளானிங் டு மேரி, நாட் கோயிங் டு மேரி ஷுட் வாட்ச் திஸ் மூவி. தலைவன். நைஸ்பா. அடுத்தது விஜய் சேதுபதி ரீசன்ட் இன்டர்வியூ. இவங்களை செம்மையாக பண்ணுறாங்க, டேரக்டரை காட்டி இவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன். மாஸ். வாவ், இவங்களை செம்மையாக பண்ணுறாங்க, டேரக்டர்கிட்ட காட்டி இவங்களுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த மனசு நைஸ். ஆக்சுவலி இந்த ஃபீல் கொஞ்சம் கிடச்சிது. இந்த மாதிரி ஒரு அழகாக நான் சொன்னல, சோஷியல் மீடியா சென்சிபிலிட்டியோட தெரிஞ்சு புரிஞ்சு எந்த மாதிரி காமெடி ஒர்க் அவுட் ஆகுங்கிறத பக்காவாக பண்ணியிருக்காங்க. நான் சொன்னல, நான் என் ரிவ்யூ ரெண்டெலாம் பார்த்தா லைக் பண்ணுங்கள், எந்த கரெக்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன ஒரே ஃபோட்டோ திரும்பி வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிலேட்டட் டு திஸ் க்யூட் ஸ்மால் அனிமேஷன், ஆக்சுவலி நைஸ். நெக்ஸ்ட்டு மேரேஜ் லைஃப்பில் சண்டே இந்த படத்தை போய் பாருங்கள், பிரச்சனை எல்லாம் பஞ்சாப் வந்துடுங்க, நம்ம ரியல் லைஃப்பில் ஸ்க்ரீனில் பார்க்கலாங்க. மேரேஜ் கைஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் 100 crore ஃபிலிம் ஃபார் விஜய் சேதுபதி லோடிங். வெரி குட். நெக்ஸ்ட்டு இது மகாராஜாவா? இல்லை, தலைவன் தலைவி வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் விக்கெட் இன் தமிழ்நாடு 25 crores ப்ளஸ் தான், ஃபேமிலி பிளாக் பஸ்டர். ஜஸ்ட்டு 3 days தமிழ்நாடு கலெக்ஷன் மட்டும் 25 crores, பியூர்லி மக்கள் செல்லுன்னு சம்பவம். அதுக்கே நான் லோகேஷ் கராஜில் போட்டு வச்சுருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மீ வித் மை கம்ஃபர்ட் ஜோன். நெக்ஸ்ட்டு பார்த்து ஒரே ஃபோட்டோ எல்லாம் போட்டு செய்கிறாங்க. 2024 மகாராஜா, 2025 விஜய் வித் தலைவன் தலைவி. நெக்ஸ்ட்டு தலைவன் தலைவி முடிஞ்சது எல்லாரும் சீட்டில் ஃபிக்ஸ். லாஸ்ட் கிளிப் வரைக்கும் கத்திருந்தா அப்ளாஸ் தான் ரியல் கிளைமேக்ஸ். மகாராஜா ஓப்பனிங் வீக்கெண்டு வேர்ல்டு வைட் 32 crores ப்ளஸ். தலைவன் தலைவி வீக்கிங் ஓப்பன் தமிழ்நாடு மட்டும் 25 crores. விஜய் சேதுபதி யாராவது ரிட்டர்ன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு அஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட்டு ட்ரைலர் ஃபிட் ஃபார் த ஃபேமிலி ஆடியன்ஸ், பயங்கரமாக ரிலேட்டபிள். நெக்ஸ்ட்டு மேரேஜ்னா எல்லாருக்குமே ஆகாச வீரன் பேரரசி ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே 90% மேரிட் கப்பலோட ரியல் லைஃப்பை பார்த்த ஃபீலிங் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் சூசிங் தி ஸ்கிரிப்ட் விஜய். போஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்ஸ் வேறு லெவலாம். பிளேன் தெளிவா அட் குட் ஹோல்டு. நித்யா மேனன் 2 பேருமே ஃபன் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி, நித்யா மேனன். கோவிலாக போகிறேன், இங்கே இருக்கிற என் பொண்டாட்டி வீட்டுக்கு போய் சாரி கேட்க ஈகோ தடுக்குது சொல்கிறப்போ எக்ஸலண்ட் மூவி. நைஸ். இந்த பேர் தான் படத்தோட மெயின் ஸ்ட்ரென்த்து. நெக்ஸ்ட்டு இப்போது எனக்கு இருக்கும் தனிமை வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக தருகிறது. ரத்தன் டாட்டாவும் திருமணம் செய்து கொள்ளவில்லை, அதுபோல் நானும் தனிமையை மிகவும் ரசிக்கிறேன். திருமணம் நடந்தால் மகிழ்ச்சி, நடக்கவில்லை என்றால் அதைவிட மகிழ்ச்சி. நித்யாமணி. திருச்சிற்றம்பலம்ல எதுக்கு நித்யா மேனனுக்கு நேஷ்னல் அவார்டு கொடுத்துருக்காங்க கேட்டவங்களுக்கு இந்த படத்தை போய் பாருங்கள். செகண்ட் அவார்டு வாங்கிடுவா. ஹோல்சம் மூவி. விஜய் சேதுபதி ஆக்டிங்கில் பிடிச்சிட்டாரு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்ட் ட்ரிப்பா. யோகி பாபு காமெடி இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க.
ரொம்ப நாள் கழிச்சு யோகி பாபு காமெடி பயங்கர ரிலேட்டபிளாக பயங்கர ஃபன்னாக செமையான ஒரு லாஃபிங் ரைட்டாக இருந்துச்சு. அது கண்டிப்பாக ஆஃப்டர் கிவ் கிரெடிட்ஸ் டு யோகி பாபு அண்ட் த ரைட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு டிக்கெட் இருந்தோம் சண்டே பொறுமையாக புக் பண்ணிக்கலாம்னு சொன்னான் சார். அதெல்லாம் தெரியும் பிளாக் பிஸ்ட்ரான். நெக்ஸ்ட்டு மேட்ச் அப் சண்டே அந்த ஐயோ அடுத்தது பார்த்ததே திரும்பி வருது. இந்த மன்னிப்புன்ற எப்போவுமே இன்னொருத்தருக்கு தரதில்லை, அதை நமக்கு தடவிக்கிற மருந்து. அதை நம்ம சுமக்கம் பாரத்தை ஹீல் பண்ணும். மக்கள் சொல்ல விஜய் சேதுபதி ஸ்பிட்டிங் ஃபேக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரே மீம் தாங்க வந்துக்கிட்டு இருக்கு. 25 crore ஓப்பனிங், தலைவன் தலைவி ஸ்பின்னிங் ஹார்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸு. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சமாதானம் ஆகுது. ஒருத்தர் விட்டு கொடுத்து மன்னிப்பு கேட்குறது நல்லா முடியும், கேட்குறதால தான் முடியும். அந்த மன்னிப்பு காதலில் இருந்து வருது. நெக்ஸ்ட்டு விஜய் சேதுபதி என்ன ஸ்ட்ரெஸ் வந்தாலும் போய் பரோட்டா சாப்பிட்டு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் என்னையே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கோயிலாக போகிறேன், இங்கே இருக்கிற என் பொண்டாட்டி வீட்டுக்கு போய் சாரிக்கு ஈகத்தை எடுக்குது சொல்கிறப்ப தான் வந்து தாங்க வருது. நல்ல நிமிஷம் எடுத்துக்கலடா. விஜய் சேதுபதியின் தலைமை தலைவர் படத்தில் வரவேற்பு பெற்ற யோகி பாபுவின் கதாபாத்திரம் எழுத்தாளர் இமயத்தின் சிறுகதை ஒன்றிலிருந்து எடுக்கப்பட்டது. இமயம் எழுதிய ஆகாசத்தின் உத்தரவு சிறுகதையில் வரும் ஆகாசம் என்பவர் ஒரு திருடன். அந்த திருடனின் கதாபாத்திரமே யோகி பாபுவின் கதாபாத்திரம். இயக்குனர் பாண்டியராஜ். நல்லா இருக்கு, கிரெடிட்டை போடு, ரைட்ஸை வாங்க, நல்லா அதுமாதிரி படம் பண்ணுங்க, அதானே முக்கியம். இன்னைக்கு ஏதாவது ஆனால் கூட விஜய் சேதுபதி உருக்கம். நெக்ஸ்ட்டு திருடமும் பார்த்தது தான். ஆயுஷன் அடுத்து போய் பார்க்கணும், டைம் இருந்தால் போய் பார்க்கணும். கிளியர் வின்னர் ஃப்ரம் பாண்டியராஜ், அரசி அண்ட் ஆகாசம். எக்ஸ்ட்ராடனரி வீக்கெண்ட் ஃபார் தலைவன் தலைவி தமிழோட பாக்ஸ் ஆஃபீஸ். ஓகே காசு, இன்ஸ்டாகிராமில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை என் மக்களே. இத்துடன் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சோஷியல் மீடியா கலவரங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ சர்ப்ரைசிங். எனக்கே தலைவன் தலைவி மூவியாக நான் என்ஜாய் பண்ணேன், தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன், சிரிச்சும் என்ஜாய் பண்ணோம். இன்ஸ்டாகிராமில் ஒரே ப்ரைஸாக போட்டுருக்கேன். மேபி வந்து மீம்ஸ் கிரியேட்டர் காசு கொடுத்துப்பாங்கன்னு தெரியல. ட்விட்டர் சந்திலையும் ரெடிட்லையும் போட்டு போலன்னு பொழுதுருக்காங்க. டு சப்மிட் அ பால் சிம்பிளி புட், டிவோர்ஸ் இஸ் நாட் த சொல்யூஷன் சொல்கிறதே ஒரு முட்டாள்தனம். அது ஒரு சொல்யூஷன் கிடையாது. டிவோர்ஸ் இஸ் நாட் த சொல்யூஷன்னே முதல்ல சொல்யூஷன் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் அ சப்ஜெக்டிவ் ஒன், இட்ஸ் எவால்விங் ஒன். ஒவ்வொரு கேஸ்லையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு போஸ்ட்புக்கிலும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். படத்தில் போய் லைஃபோட நெறிகளையும் வாழ்க்கை எப்படி வாழங்கிறத தேடிக்கிட்டு இருக்காதிங்க. அதுக்கு நல்ல நல்ல புக்ஸ் இருக்குது, ஆத்தர்ஸ் இருக்காங்க, அப்புறம் செல்ஃப் மேட் புக்ஸு, செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் படிங்க. ஓகே, இந்த வீடியோ நான் முடித்துக் கொள்கிறேன். நான் படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் யூ வாண்ட் டு கிவ் மீ சம் சஜஷன்ஸ், ஃபீட்பேக். ப்ரோ இதெல்லாம் பண்ணுங்க ப்ரோ நல்லாயிருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி, மேக் யூஸ் ஆஃப் கமெண்ட் செக்ஷன், லெட் மீ நோ. நான் எல்லாத்தையும் படிச்சு நான் அதுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி சீக்கிரம் ஒரு நல்ல வீடியோ போடுறேன். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ, hit that subscribe button. That's the one you can support in a community like me. கூடிய சீக்கிரம் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you all. Peace out.